நம்ம ஆத்மா கடவுள் டீம் வந்து காஞ்சி காமாட்சி கோயிலையே நேரடியாக சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். காஞ்சி காமாட்சி கோயில் பார்த்தீங்களா, இதுக்கு மொத்தம் 4 வழி இருக்குது. 4 திசையிலையும் 4 வழி வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு வழியிலையும் நம்ம வந்து ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு சாமியோட ஃபோக்கஸ் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு கோபுர தரிசனம் பார்த்தோம். கோபுர தரிசனம் கும்பிட்டாலே கோடி புண்ணியம் அப்படின்றாங்க. அதனால் கோபுர தரிசனம் பார்த்தாச்சா, அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய குளம் வச்சுருக்காங்க, தெப்ப குளம். அந்த தெப்ப குளத்தில் வந்து 4 சைடில் வந்து தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நிறைய பறவைகள் வந்து ரொம்ப தண்ணிக்காக கஷ்டப்படுது. நீங்கள் வந்து நிறைய பறவைகள் தண்ணி அருந்துட்டு அதை பூர்த்தி செஞ்சுட்டு போகுது. அதை பார்த்தாலே நம்மளுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அது தவிர யாருமே பக்தர்களுக்கு எந்த ஒரு வெயிலோட தீட்சணையும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சுற்றி வந்து ஒரு ஷீட் போட்டுருக்காங்க, க்ரீன் மேட் ஷீட்டு. அதில் நாங்கள் நடந்து போகணுன்றதுக்காக. மற்ற இடத்துல கால் வச்சா அவ்வளோ தீட்சணையாக இருக்குது. அந்த ஷீட்டில் நடந்து போகணும் அப்படின்றதுக்காக பக்தர்களுடைய கஷ்டம் தெரியக்கூடாது, வெயிலோட கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த கோவில் இந்த மாதிரி சேவை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாலே நம்மளுக்கு அருமையாக இருக்குது. பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, மனநிறைவு. இந்த பக்தியை நம்ம பெறணும்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு அதோட தரிசனத்தை நம்ம பெறணும். சுற்றி பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆலயம் நம்ம காஞ்சி காமாட்சி கோயில். நம்மளும் வந்து இங்கே தியானம் பண்ணலாம். இதுக்காக தனியாக ஒரு இடம் இருக்குது நம்ம தியானம் பண்ணுறதுக்கு. உங்களால் முடிஞ்ச நீங்கள் உங்களோட மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இங்கே தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் அருளை நீங்கள் தரலாம். இதுக்கு காஞ்சி காமாட்சி உங்களுக்கு அருள் புரிவாங்க. நன்றி.